கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஜூன் மாதம் 11ஆம் நாள். இன்னைக்கு தேவன் உங்களோடு பேசுறதுக்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்கிறாரு. இன்றைய மன்னா சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு. குழந்தைகளே, பொறுமைக்கு யோபு ஒரு மிகச்சிறந்த உதாரணமா இருக்கிறாரு. சாத்தான் யோபுவை சோதிக்கிறதுக்கு தேவன் அனுமதி கொடுத்தாரு. சாத்தான் யோபுவோட உடல் முழுசும் கொப்பளங்களை வரவழைச்சு அவருக்கு பெரிய சொத்து இழப்புகளையும் கஷ்டங்களையும் கொடுத்த போதும் யோபு தேவனுக்கு உண்மையா இருப்பாரா அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த சோதனை அவருக்கு அனுமதிக்கப்பட்டது. இவ்வளவு துன்பங்கள் வந்த போதும் யோபு பொறுமையோடு கர்த்தருக்காக காத்திருந்தாரு. அதன் பலனாக அவருக்கு ஆரம்பத்தில் இருந்ததை விட அதிகமான ஆசீர்வாதங்களை தேவன் தந்து அவரை ஆசீர்வதிச்சாரு. நம்மளோட உலக பிரகாரமான பெற்றோர்களை போலதான் நம்முடைய பரலோக பிதாவும் நம்ம கேட்குற எல்லாத்தையும் நம்ம கேட்ட உடனே நமக்கு கொடுக்கறது இல்லை. ஆனால் நம்ம அவர்கிட்ட அன்பாகவும் விசுவாசமாகவும் இருக்கும்போது நமக்கு எது மிக சிறந்தது அப்படின்றத அறிஞ்சு தேவன் அதை நமக்காக செய்து முடிப்பார். எனவே குழந்தைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒன்று கஷ்டங்களோ அல்லது நாம் நினச்சது நடக்காமல் தாமதமாச்சுன்னா நம்ம உடனே சோர்ந்து போகக்கூடாது. யோபுவை போல நாமும் பொறுமையோட தேவனுக்காக காத்திருக்க வேணும். தேவன் எப்பவுமே நமக்கு நன்மையானதை தான் செய்வாரு அப்படின்னு அவரை முழுமையா நம்பி அவருக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகளாக வாழ்வோம். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க உங்க பைபிளை எடுத்து யாக்கோபு 5:11 வாசிங்க. இன்னைக்கு ஃபுல்லா யோபுவை போல நாமும் பொறுமையோடு தேவனுக்காக காத்திருப்பது எப்படின்னு மனசுக்குள்ள தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திக்கலாம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைகளா இருங்க. பை.